பாடி ஷேமிங். இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் இது. ஆனால் நம்ம எல்லாருமே சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ குண்டா இருக்கடா, நீ கருப்பா இருக்கப்பா, இந்த பொண்ணு கருப்பா இருக்கு, இந்த பொண்ணு வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்க பொண்ணு அழகு, கருப்பா இருக்க பையன் வந்து அழகு கிடையாது. பாருங்க, எனக்கு வந்து நான் கருப்பா இந்த மாதிரி டல்லான ஒரு ஃபேஸ் வச்சிருந்தேன், இப்போ எனக்கு க்ளோயிங்கான ஒரு ஸ்கின் இருக்கு, ரொம்ப ஒயிட்டா ஒரு ஸ்கின் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு வீடியோ இருக்கும், இது வந்து இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, அது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்த வீடியோ. சின்ன குழந்தைங்க கிட்ட ஒரு வெள்ளை கலர்ல இருக்க பொம்மை, கருப்பு கலர்ல இருக்க பொம்மை, ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு கேட்டா வெள்ளை கலர் பொம்மை தான் நல்லா இருக்கு அப்படின்னு பிக் பண்றது அந்த மனநிலை நம்ம கிட்ட. ஏன் பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, எத்தனையோ பேர் இங்க வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தால. ஒரு பையன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா, சோசியல் மீடியா நான் போற ரீல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீழே வந்து நீ பொண்ணு மாதிரி இருக்கன்னு கமெண்ட் பண்றாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு 19 வயசு பையன். பிரான்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு உத்தரப்பிரதேஷ்ல இப்ப நடந்த 2024 நடந்த 10th ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல 2024 நடந்ததுல அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன பெரிய விஷயம் கேட்டா, உண்மையில நம்ம ஊர்ல எடுக்கிறது அது பெரிய விஷயம். உத்தரப்பிரதேஷ் மாதிரி பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேட்ல எடுக்கிறது அதோட ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல அந்த பொண்ணு எடுத்திருக்கு. எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிபிசியில வந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மார்க் நான் எடுக்காமே இருந்திருக்கலாம், ஒரு 2-3 மார்க் கம்மியா எடுத்திருந்தேன்னா இவ்வளவு ட்ரோல்ஸ் வந்து நான் சோசியல் மீடியால வந்து அனுபவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்துல எல்லாரும் வந்து சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்குன்னு இந்த சோசியல் மீடியால இருக்க எல்லாருமே வந்து போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து மீச இருக்குங்க, பையனா பொண்ணா, பொண்ணு மாதிரி இருக்குல்ல, எங்க பையன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பொண்ணை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு குறைபாடு, ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு மீசை வந்து வளர்ந்து இருந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து பாடி ஷேமிங் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க யார் அதை வந்து ட்ரோல் பண்றதுக்கு? இப்படி யாராச்சும் அந்த பொண்ணு வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னடா இப்படி இருக்குன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நான் கேட்கறேன், நீ யாரா? உங்க வீட்டுல கூட பிறந்த அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படிதான் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருப்பீங்களா? சோசியல் மீடியால பாடி ஷேமிங் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. குண்டா இருக்கான் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாருமே வந்து குண்டா இருக்குன்னு சொல்லி அந்த பையன் அப்ப சர்ஜரி பண்ணிக்க போறேன்னு சொல்லி பாண்டிச்சேரியில ஒரு பையன் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல இறந்து போயிருக்காப்ல. இது நம்ம ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒல்லியா இருந்தா அழகா இருக்கு, என்னன்னா ஒல்லி குச்சி மாதிரி இருக்க, டேய் ரொம்பவும் ஒல்லியா கூடாது, ரொம்பவும் குண்டா இருக்க கூடாது, நீ யாருப்பா அதை சொல்ல? அவன் உடம்புப்பா. ஆனா இப்படி சொல்லலாம், ஹெல்த்துக்கு பிரச்சனை இருக்கும் பின்னாடின்றத. லுக்கை பார்த்து நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம இங்க யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. சொசைட்டி ரீதியாவே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணப்படுறாங்க. இந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்கா, இந்த பொண்ணு குண்டா இருக்கா, இந்த பொண்ணு வந்து நல்லால. மெட்ராஸ் படத்துல ஒரு இது ஒரு தெரியுமா, எல்லாம் சிரிப்பு இப்படி இருக்கு, என்ன இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இது வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது நம்ம ஊர்ல இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க. பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இறப்பின் ரீதியா ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி லுக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி குறைபாடுல இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அது அவங்க கையில கிடையாது. ஸோ ஒருத்தவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கூட கிண்டல் பண்றது இருக்கு. அது இப்ப அதிகமா இருக்கான்றது தெரியல. ஆனா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப என்னடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் போடுறா, இப்படி ட்ரெஸ் போடுறா, அப்படி ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம யாரோட வாழ்க்கையிலையும் இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் சாப்பிடணும்ன்றத கமெண்ட் பண்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. பாலிடிக்ஸ்ல இப்போ வந்து பேசணும் அப்படின்னா, நம்ம ரீசெண்டா கொஞ்சம் டைம்ல பாலிடிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எலெக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் பாக்குறேன், டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ இல்ல காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய பேரையோ நாம் தமிழ்ல இருக்கவங்க அவங்க மேலேயோ நிறைய பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க இருக்க வைக்கிற ஒரு அந்த வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அது அளவுக்கு மீறி இங்க இருக்கவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பெண்ணா இருந்துட்டா, அதாவது ஒரு அரசியல்ல வரதே கொஞ்சம் பிரச்சனையான விஷயம், அரசியல்ல வர எல்லாருக்கு மேலேயுமே விமர்சனம் இருக்கும். ஆனா அது ஒரு பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணியா இருந்தாங்கன்னா அவங்க மேல வைக்கிற விமர்சனம் வேற மாதிரி ரொம்ப ஒர்ஸ்டா தான் இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும். இது எல்லா கட்சியிலையும் இது நடக்குது. தமிழிசைக்கு மேல நம்ம வைக்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களா, அவங்க மேல வைக்கும் போது தமிழிச்சி அவங்க என்ன சொல்றாங்க, தமிழிசையா ஓகே, தமிழிசை பிஜேபியில் இருக்கவங்க, தமிழிசை டிஎம்கே இருக்கவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு பெண்ணு மேலையும் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது, அவங்க அரசியல் இருக்காங்கன்றது இல்லை, அவங்க மேல நம்ம குற்றச்சாட்டுன்றதோட அவங்க பாடி ஷேமிங் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலிடிக்ஸ்ல பெண்கள் வரும்போது. அது ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்றா, நிறைய பெண்கள் பாலிடிக்ஸ்குள்ள வர வேண்டியது இருக்கு. குயர் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து கலாய்க்கிறதுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப இதா இருக்கு.
எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா, இந்த 2020க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது வந்து தப்பு, அது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து தப்பு, அது வந்து கலாச்சாரமே கிடையாது, சி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவங்க. ஆனா 2021, 22 எல்லாம் மாறினாங்க. நிறைய பேர் அது அவங்கவுங்க விருப்பம்ப்பா, அது அவங்கவுங்க உரிமைப்பா, அது அவங்க எப்படி இருக்கணும்ன்றது அவங்க இருந்துட்டு போறாங்க, உனக்கு என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால எல்லாருமே அந்த விஷயத்தை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து வானவில் நண்பர்கள்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மைனாரிட்டிஸ். சொல்ல போனா உண்மையில இன்னைக்கு பிரியாணி மேன் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல. அவரே இதுக்கு முன்னாடி வந்து நிறைய குயர் பீப்புள்ஸை வச்சு கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது நமக்கே தெரியும், நம்மளும் அதை பண்ணிருப்போம். ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு இது வந்து ரொம்ப தப்பானது, மைனாரிட்டிஸ் அவங்க சொல்லப்போனா அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க, அவங்க தன்னை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்க, நான் இதை வந்து கன்சிடர் பண்ணப்படுறேன், நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்களால வெளில கூட சொல்ல முடியல. நீ எப்படி பாப்பன்றதால அவங்களால வெளில வந்து ஒரு விஷயத்தை எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்றத அவங்களால வெளில வந்து வெளிப்படையா சொல்ல கூட முடியல. ரீசெண்டா எனக்கு ஒரு பையன் வந்து மெசேஜ் போட்டு, பாருங்க காங்கிரஸ் அறிக்கையில வந்து ஆட்சிக்கு வந்து LGBTQA வந்து நாங்க வந்து கொண்டு வருவோம், அந்த மேரேஜ் வந்து லீகல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் கலாய்க்கிறாங்க, வானவில் நண்பருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றாங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் ப்ரோ. இவங்க மேல கமெண்ட் பண்றோம்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க ரொம்ப மைனாரிட்டியஸா இருக்காங்க, அவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்க மேல நம்ம வந்து ஒரு விமர்சனன்றதை தாண்டி அவங்கள வந்து நம்ம ஒரு விதமான கலாய்க்கிறோம்ல, அப்படி இருந்தனாலே அருவருப்பானவன் அப்படின்னு சொல்றோம்ல, அது தப்பு ப்ரோ. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க இருக்கிறாங்க. நான் இதை என்னைக்குமே நான் சொல்றேன், நான் இதை ஒரு டைம்ல பண்ணியிருந்திருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் அதை பண்ணணும்னு கேட்டா பண்ண மாட்டேன். ஒருத்தவங்க விருப்பம், அது அவங்க எப்படி இருக்கணும்ன்றத இருந்துக்கிறாங்க. இது அவங்க விருப்பம், அவங்க எப்படி இருந்துக்கிறாங்களோ இருந்துக்கிறாங்க. முதல்ல நம்ம ஊனமுற்றவர்கள்னு சொல்லுவோம் கரெக்டா ஒருத்தவங்களை பார்த்து. ஆனா அப்படி சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு மாறி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றோம் அவங்கள. இது எதுக்கு? வார்த்தை தானே. ஆனா ஊனமுற்றவர்கள்னு சொல்றதோட மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றது அவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஒரு மனவலியை கொடுக்காம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் கூட பார்த்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு நம்ம கமெண்ட் பண்றோம்ல, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க, நீ இதுதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்னு அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த வந்து சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரோல் பண்றோம்ல, அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி யோசிக்க வச்சிட்டோம்னா, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்ததோட இன்னும் 2 மார்க் கம்மியா எடுத்ததுனா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துதான் இவ்வளவு அளவுக்கு நான் வந்து ட்ரோல்குள்ள நான் உள்ளா இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க குழந்தைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண கூடாதுன்றத நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. அங்கதான் மாற்றம் உருவாகும். அடுத்த சொசைட்டியை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு, நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பை கைஸ்.